வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஹிட், இது உங்கள் டாடா. இன்னைக்கு என் பாப்பாவோட கிச்சன் செட்டை பார்க்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொட்டி பார்க்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸ், என் பாப்பாவுக்கு எவ்வளோ கிச்சன் செட் இருக்குன்னு பாருங்க. தர கொட்டலாமா? ரெடி ஸ்டெடி கோ. உட்டன் கட்டர் போர்ட், அப்புறம் ஒரு நைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படி வச்சு அப்படி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் அழகா இருக்குல்ல. இதுக்கு ஒரு லைட்டர் குத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டர் பார்க்கவே அழகா இருக்குல்ல. இதை நம்ம ஆன் பண்ணிட்டு இப்படி பார்த்தோன்னா நெருப்பு வச்சிடலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் குக்கர் எப்படி நான் உங்களுக்கு திறக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி இருக்கா, மூடியை திறந்துட்டேன். இதில் நம்ம பருப்பு வச்சுக்கலாம், இல்லை நம்ம பூவா கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி குக்கர் இங்கே பாருங்களேன், இதுக்குள்ளே இட்லி குக்கர்ஸாக இருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா? பாருங்க, 2 இட்லி தட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லெமனை ஜூஸ் போடுறதுக்கு இங்கே பாருங்கல்ல, நம்ம லெமனை வெட்டியில் வச்சுட்டு இங்கே பாருங்க இப்படி அமுத்துனா ஜூஸ் வந்துடும், அவ்வளோதான். சார் மிக்ஸி எடுத்துட்டா. மிக்ஸி இல்லை மினியும் இருக்குது, இல்லை பெருசும் இருக்குது. நம்ம இல்லை சட்னி அரைச்சிக்கலாம், ஜூஸ் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா இட்லி குக்கர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 தான் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இங்கே வாங்க 3 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள்கிட்ட ஸ்டோர் பண்ணுற பாத்திரத்தெல்லாம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 பக்கெட் மாதிரி தந்துருக்காங்க. இதில் நம்ம ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்ம ஆயில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை மாவு ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை சில்லி பவுடருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள்கிட்ட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அதே மாதிரியே இருக்குது பாருங்களேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்களா ஹோட்டலில். இங்கே தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், இங்கே கார சட்னி வச்சுக்கலாம், இங்கே சாம்பார் வச்சுக்கலாம், அப்புறம் குருமா கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு ஹோட்டலுக்கு விளையாடும் போது தேவைப்படும். அம்மாலாம் டீ போடும் போது ஃபில்டர் பண்ணுவாங்களா, அது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்க்கலாம். 4 டம்ளர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, 1 2 3 4 5 டம்ளர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அருவாமனை இது ரொம்ப டேஞ்சரஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்னது, அதனால தான் நாங்கள் சேஃபாக இருக்கோம். பெருசுக்கிட்ட தான் போயிடாதீங்க, இல்லைன்னா உங்கள் கை வெட்டிடும். ஓகே ஓகே இதான் ஃப்ரெண்ட்ஸ். சீஸ் எல்லாம் இப்படி பண்ணுவாங்களே, அது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அழகா இருக்குல்ல. ஹாட் பாக்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இந்தாங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குடம் இல்லை நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வறுக்கிறதுக்கும் தேவைப்படும். பூரி சுடுவாங்களே, அதுக்குலாம் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரண்டி. ஃப்ரெண்ட்ஸ், எக் பீட்டர் இதில் நம்ம எக்கை மட்டும் இப்படி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரில் பேன் இது நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இல்லை சிக்கன் மேலே நம்ம மசாலாவெல்லாம் பூச்சிட்டு வச்சா ட்ரில் ரெடி ஆயிரும், அவ்வளோதான். வேற இதை எடுத்துட்டா. ஏதாச்சும் பாத்திரம் சூடாக இருந்ததுன்னா இது இருக்கலாம், இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பாத்திரம் சூடாக இருந்துச்சுன்னா நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் எடுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. ஓகே பாப்பா, நம்ம வச்சிடலாம். இங்கே ஏதாச்சும் பொரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் எடுக்கணும்னா இப்படி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அழகா இருக்குல்ல, எல்லோ கலர்ல இருக்குல்ல. இதில் நம்ம இங்கே பாருங்க இப்படி வச்சுட்டோமா, இங்கே பாருங்க நம்ம சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம கேரட் திருவிக்கலாம், பீட்ரூட் கூட திருவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அம்மா இதுல
பெப்பர் மஸ்டர்ட் எல்லாம் வச்சுப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என் பாப்பா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி போட்டு வச்சிருக்கா. இதில் வந்து நம்ம மஸ்டர்ட் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, இல்லை கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க. இல்லை அதே மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சட்டி சின்னது இருக்கு பெருசு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம், எது வேணா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி குண்டா. இதோட தட்டை எங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு மூடுறதுக்கு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி மூடிக்கிட்டா அவ்வளோதான். பார்த்தீங்களா? இது வந்து காஃபி மிஷின் பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இதை திறந்துட்டு இல்லை வந்து நம்ம வந்து காஃபி தூள் போட்டு இல்லை தண்ணி ஊற்றுறோம். இது வந்து கீழே வரும். அப்புறம் இந்த நம்ம பைப்பை திறந்து விட்டோம்னா அவ்வளோதான், வெளியே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் ஹீட்டான பாத்திரத்துக்கு கொண்டு வந்தோம் பிடிக்கிறது காமிச்சேன்னா அதே மாதிரி இன்னொன்று இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இங்கே பாருங்க, நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இல்லை நம்ம ஏதாச்சும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தரா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை ஓப்பன் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம பூவா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் ரசம் வச்சுக்கலாம். அப்புறம் இதில் வந்து நம்ம காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரத்துலலாம் நம்ம வந்து ஏதாச்சும் சமைச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டு மூடிக்கொத்த கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம மூடிக்கலாம். பிளேட்ஸ் எல்லாம் எது பாப்பா குட்டி? எடுக்க மாட்டேங்களா? மாடி போன மாடனி மாடனி மாடி போன மாடனி மாடனி பாப்பா தப்பே இல்லை. மாடி போன மாடனி மாடனி பிளேட்ஸ் இதில் வந்து நம்ம ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தட்டு இருக்குன்னு பாருங்களேன். சார் அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டா நம்ம அம்மாலாம் வந்து இங்கே மாட்டிக்கிட்டு இதில் வந்து கரண்டி தட்டு எல்லாம் வச்சுப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட வச்சு காட்டுறேன். ஓகே பாப்பா, அடுத்து கரண்டி பத்தாது. அதுவும் பத்தாது. இது பத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல வந்து நம்ம தட்டை வச்சுக்கலாம். இந்த இப்படி எல்லாம் வச்சுட்டு மாட்டிக்கலாம், அழகா இருக்கும்ல. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது எல்லா கரண்டியும் எடுத்து போடு பாப்பா. ஐயோ அங்க இல்லை, இங்க. பூவா இருக்கிறதுக்கு கரண்டிக்கு தந்துருக்காங்க. அப்புறம் வந்து தோசைகளுக்கு கரண்டி தந்துருக்காங்க. அப்புறம் சாம்பாருக்கு எடுக்கிறதுக்கு கூட தந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்டி. தர அது வந்து இங்காய் பாட்டில் இல்லை, நம்ம பால்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்களா அது ஃப்ரெண்ட்ஸ். இது என் பாப்பா போய் இதை போய் பால் பாட்டில்னு சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தோசைக்கல் இதெல்லாம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கேக் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதில் வந்து சப்பாத்தி பொத்தி பண்ணுவாங்களா அது ஃப்ரெண்ட்ஸ். இது
ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் அரிசி வந்து எடுப்போம்ல அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இது ஆமா தர ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போண்டா நம்ம பொரிச்சட்டியில வச்சுட்டு இப்படி எண்ணெய் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அவ்வளோதான் அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சாசை அண்ணா இன்னைக்கு நான் தான் எல்லாத்தையும் சமைக்க போறேன் ஓகே பாபா ஆமா பாபா நீங்களும் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க அம்மா அப்பாட்ட சொல்லி வாங்கிக்கோங்க நானும் பாப்பா